ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் 24க்கு பிறகு பயங்கரமான மாற்றங்கள் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரக ரீதியாக என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நபரால் பெரிய மாற்றங்களானது ஏற்படும். அந்த மாற்றங்கள் என்ன மாற்றங்கள், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்களுமே காரணம் கிரகங்கள் தான். அது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, அது நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அதனால தான் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத அப்பப்போ பார்க்கணுங்கிறது சொல்லப்படுது. ஆகஸ்டுடைய கடைசியாக பௌர்ணமி, ஆவணி அவிட்டம், சந்திர கிரகணம், இந்த மாதிரி நிறைய சிறப்பான தினங்கள் வருது. அதனால் ஆவணியுடைய இந்த சிறப்புகளுக்காக ஆகஸ்ட் 24க்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்கிறது குறிப்பிடப்படுது. அதெல்லாம் தான் உங்களுக்கு பலன்களாக உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். கூடவே எல்லாருக்கும் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் பணவரவு. அந்த பணவரவை எப்படி அதிகரிக்கணும், அதை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்தால் நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பணவரவை அதிகரிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கேற்ப நீங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா பணவரவு உங்களுக்கு அதிகமாகும். அதனால் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம் வாங்க. சிம்மம் ராசி மாகமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்படுது. தெளிந்த சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஜென்ம ராசிக்குள்ள சுயசாரத்தில் கேது சஞ்சரிப்பதால் செயல்களில் தடைகளும் தடுமாற்றங்களும் ஏற்படும். நம்பிக்கையோடு மேற்கொண்ட முயற்சிகளும் இழுபறியான நிலை இருக்கும். எதை எப்படி செய்வது என்ற ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த நேரத்தில் அதன் பின்னடைவு ஏற்படும் என்பதால் முடிந்தவரை இந்த டைம் நிதானமாக செயல்படுவது நன்மையாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அதிகாரிகளோடு உடன் பரிப்புரைகளோடு அனுசரித்து செல்வது நன்மையாகும். குடும்பத்தினருடைய ஆலோசனை ஏற்பது இந்த நேரத்தில் அவசியம். வியாபாரிகள் கூட புதிய முதலீட்டில் கவனமாக இருப்பது நன்மையாகும். ஜென்ம சூரியனும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரனும் முன்னேற்றத்தை வழங்குவார். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் தேடி வரும். இருந்தாலும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம். உங்கள் செல்வாக்கை வைத்து தவறான செயல்களை மேற்கொள்வது சங்கடங்களை உண்டாக்கும். விவசாயிகளுக்கு இந்த டைம் ஆதாயம் இருந்ததாக இருக்கும். நல்ல விளைச்சலும் அதற்கேற்ற வருமானமும் ஏற்படும். அஷ்டம சனி வக்ரம் அடைந்திருப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். மாணவர்களுக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அதனால் அதற்கேற்ப செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஆதாயங்களை பெற முடியும். ஸோ உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி முயற்சிகளில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆகஸ்ட் 24க்கு பிறகு நன்மையாக இருக்க போகுது. அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சஞ்சாரம் இந்த டைம் சாதகமாக இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். இதுவரைக்கும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சி எதுவுமே வெற்றியாகாமல் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. அதனால் வாழ்க்கையில் நிறைய வெறுப்புகள் உண்டாயிருக்கும். அப்படி வெறுப்புகள் உண்டாகின உங்கள் வாழ்க்கையில் இனி அந்த வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காம ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. ஆமாங்க, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கிறதுனால இனி நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு வெற்றியாகும். அதுலேயும் நிறைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவான சூழ்நிலை உருவாகும். காதல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும். திருமணத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அதுக்கான ஒரு சாத்தியக்கூறு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கணும் என்பது குறிப்பிடப்படுகிறது. அதனால் நல்லா பயன்படுத்திக்கோங்க.
அதுக்கப்புறம் பொருளாதார நெருக்கடியெல்லாம் நீங்கும். எதிர்பார்த்த பணம் எதிர்பாராத வகையில் வந்து சேரும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உருவாகும். பொன்பொருள் சேர்க்கையோடு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவும் நினைவாகும். பெண்கள்லாம் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, வாழ்க்கை துணையின் ஆலோசனையை வந்து ஏற்பது, இதெல்லாம் நன்மை அளிக்கும். அலுவலக பணிகளில் இருப்பவர்கள் உடன் பணிபுரிவுகளோடு நெருக்கம் காட்டாமல் இருப்பது அவசியம். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை அவர்களோடு விவாதிக்காமல் இருப்பது நன்மை அளிக்கும். சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தவறான சிந்தனைகள், தவறான நட்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அனைத்திலுமே கவனம் அவசியம். வியாபாரிகள் முடிந்தவரை இந்த டைம் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நன்மையாகும். அதோடு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வரும். இருந்தாலும் உடன் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மையாகும். விவசாயிகளுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோகமாக இருக்கும். எதிர்பார்த்த வருவாய் வரும். சங்கடங்கள் விலகும். மருத்துவர்கள், காவல்துறையினருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றை எதிர்பார்க்கறதுக்கு மேலே கிடைக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆலோசனை நன்மை அளிக்கும். அதனால் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆலோசனையை ஏற்று நடப்பது நல்லது. அது சின்ன யோசனையோ பெரிய யோசனையோ, ஆனால் அவங்களுடைய ஆலோசனையை ஏற்றி எடுப்பது நன்மை அளிக்கும். அதனால் அவங்க ஆலோசனையை ஏற்று நடக்க பாருங்கள். இது வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்ட பரிகாரம். நெக்ஸ்ட்டு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல முதன்மையாக இருக்க உங்களுக்கு ரொம்ப ஆசை. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு யோகமாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் ஜென்ம ராசிக்குள்ளே ஆட்சி பெறுவதால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும். பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ற நிலையில் மாற்றம் ஏற்படும். எந்த ஒன்று நடக்கவில்லையே என்ற மனக்கவலை விலகும். எடுக்கக்கூடிய முயற்சியில் ஆதாயம் தரும். உங்கள் பாக்கியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வரவேண்டிய பணம் வரும். புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து என்பதெல்லாம் கூடும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அரசியலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு திட்டம் தீட்டுவீங்க. சேமிப்பை மேற்கொள்ளலாம். வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் முடிவிற்கு வரும். விரைய குருவின் பார்வை 4, 6, 8 இடங்களில் கிடைப்பதால் தாய்வழி உறவுகளில் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்பு, பகை, போட்டி என்பதெல்லாம் இல்லாமல் போகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். குடும்பத்தினர் ஆதரவு ஏற்படும். விவசாயத்தில் லாபம் கூடும். மாணவர்களுக்கு இருந்த நெருக்கடி விலகும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப இந்த டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன். பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் மட்டும் போதாது. அதுக்காக உங்கள் ராசிக்கு பர்டிகுலராக சில பரிகாரம் செய்ய வேண்டும். அதை செய்தால் தான் பணவரவுங்கிறது அதிகரிக்கும். ஸோ பணவரவு அதிகரிக்க என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க வாழ்வில் செல்வ செழிப்பு ஏற்பட இனி தினமும் தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான நீரை ஊற்றி வைங்க. மறுநாள் காலை எழுந்து அந்த நீரை வீட்டின் கிழக்கு பகுதியில் தெளித்து விடுங்க. இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் வீட்டில் செல்வம் நுழைவதற்கு இருந்த சூட்சம தடைகள் நீங்கும். இதை செய்து வர பொருளாதார நிலை உயரும். நீருக்கும் செம்பு பாத்திரத்துக்கும் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. இதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க துவங்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க. இதை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதனால் இதை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பரிகாரத்தை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.